உலகெங்கிலும் பறந்து வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்கள எல்லாத்தையும் பார்க்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முக்கியமா இந்த நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து, ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரக்கூடிய ஜூலை மாதம் 2026ஆம் வருஷம் ஜூலை மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வந்து வக்ர நிலைக்கு போறாரு. இந்த வக்ர நிலையில அவர் எத்தன நாள் இருக்க போறாரு? எவ்வளோ மாசம் பயணிக்க போறாருன்னா, நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும். அதாவது நாள் கணக்குல பார்த்தீங்கன்னா, ஒரு 138 நாட்கள் வந்து வக்ர நிலையில இருக்க போறாரு. ஸோ இந்த வக்ரம்னா என்ன? வக்ரம் நிலையில சனி பகவான் இருக்கிறதுனால என்ன பலன் குடுக்க போறாரு? தற்சமயம் அவர் வந்து கோச்சார ரீதியா மீன ராசியில இருந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த மீன ராசியில இருந்து அ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாரியான பலன்கள் குடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். மேலும் ஆண்டு கிரகங்கள், மற்ற கிரகங்களோட நிலைகள்லாம் வச்சு உங்களுக்கான துல்லியமான சரியான பலன்கள் குடுக்க போறேன். நிச்சயமா நிகழ்ச்சிய தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய சனி வக்ர பயிற்சி, அதாவது எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா, ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்குமான 138 நாட்கள் இந்த காலகட்டம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். ஒரு கிரகம் வக்ரம் அடையிறது அப்படின்னா ஒரு இயல்பான விஷயம் கிடையாது. ஒரு வந்து இயல்புக்கு மாறான ஒரு விஷயம் தான். வக்ரமோ, அதிசாரமோ, அதிசாரம்ன்றது முன்னோக்கி போறது, வக்ரம்ன்றது பின்னோக்கி வரக்கூடிய நிலை. ஸோ இப்படி அவர் வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசியில உங்களுடைய ராசிநாதன் தான் சனி பகவான். அவர் வந்து வக்ரத்துக்கு வரப்போறாரு அப்படின்னா, உங்களோட நிலை எப்படி இருக்கும்? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? அப்படின்றதெல்லாம் நம்ம அத வச்சு தெரிஞ்சுக்க முடியும். அதாவது அ சரியான பாதையில நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு ஒரு நெறியோட நல்ல வாழ்க்கைய வாழணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இயற்கையாவே மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த பண்புகள் உங்களுடைய பிறவி குணம், இயல்பு இது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பா இன்னும் செயல்பட போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதாவது சனியுடைய காரகத்துவங்கள். சனி வந்து நீதிமான். நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய எண்ணங்கள குடுக்கக்கூடியவர். கடுமையா உழைக்கணும் அப்படின்ற எண்ணத்த குடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தான். சனி பகவான் வந்து உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல மீன ராசியில இருந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில, ஜூலை 15ஆம் தேதி வந்து அவர் வந்து வக்ர நிலைக்கு போறாரு. ஸோ அந்த வக்ர நிலைக்கு போகக்கூடிய நிலையில என்ன பலன் குடுப்பார்? 3ஆம் இடத்துல சனி அப்படி இருந்தாலே வந்து இயற்கை என்னதான் உங்களுடைய ராசிநாதனா இருந்தா கூட, அவர் வந்து இயற்கை அசுபர் இல்லையா? ஒரு இயற்கை அசுப கிரகம் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடங்கள்ல இருந்தா நிச்சயமா யோக பலன்கள கண்டிப்பான முறையில குடுப்பாங்க. காரணம் என்னன்னா, அந்த 3ஆம் இடம் அப்படின்றது வந்து உபஜய ராசி. ஒரு உபஜய ராசியில இருக்கக்கூடிய ஒரு இயற்கை அசுப கிரகம் கண்டிப்பான முறையில அதோடைய அந்த இடத்துல இருக்கிற அந்த ஸ்தானத்துல பயணிக்கிற அனைத்து காலமும் நல்ல பலன்கள மட்டுமே தான் குடுப்பாங்க. அப்படின்ற வகையில 138 நாட்கள் அவர் வக்ர பலன் பெற்று நிக்கக்கூடிய நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, அவர் குடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆதிபத்திய பலன், அதாவது 3ஆம் இடத்துல இருந்து அவர் குடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆதிபத்திய பலன்கள வலுப்படுத்தி இன்னும் அதிகமா குடுக்க போறாரு அப்படின்ற பன்மடங்கா உயர்த்தி குடுக்க போறாருன்றது தான் அர்த்தம். ஸோ 3ஆம் இடம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட ஆசை, விருப்பம், விடாமுயற்சி, தைரியம், வீரியம் எல்லாத்துக்கும் உரிய ஸ்தானம் வந்து அதெல்லாம் அது 3ஆம் இடம் தான். அந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனே அங்க போய் இருக்கும்போது, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அடையிறதுல நீங்க ரொம்ப தீவிரம் காட்டுவீங்க. அது காட்டுறது மட்டும் இல்லாம, அத நீங்க தீவிரம் காட்டுற அந்த எடுக்கிற முயற்சியில நிச்சயமா வெற்றியும் அடைவீங்கன்றது தான் அந்த வக்ர காலத்துல நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நமக்காக நாமளே போராடுறது, நமக்காக நாமளே வாதாடுறது அப்படின்ற மாரி. நம்ம தரப்பு நியாயத்த நாமளே எடுத்து பேசப்போறோம். நமக்கு இதுநாள் வரைக்கும் சில விஷயங்கள் கேட்க தயங்கியிருப்பீங்க. ஏங்க நான் எல்லா விதத்திலும் தகுதியா தானே இருக்கேன். எனக்கான பதவி உயர்வ ஏன் குடுக்காம இருக்கீங்க? எனக்கு வர வேண்டிய வருமானத்த ஏன் தராம இருக்கீங்க? அ அப்படின்ற ஒரு சில இடங்கள்ல இவ்வளவு நாள் உங்களுக்கு ஒரு தயக்கமோ, ஒரு கூச்சமோ இருந்துட்டு இருந்திருக்கலாம். இனிமே வந்து வெளிப்படையா நீங்க தைரியமா கேட்கலாம். கண்டிப்பா நீங்க கேட்கலனாலும் உங்களுக்கு கிடைக்க தான் போகுது அப்படின்றத சொல்றேன். 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால, நீங்க லைஃப்ல அடையணும்னு நினைக்கக்கூடிய இலக்குகள தீர்மானிங்க. இந்த இலக்க அடைய போறேன். இந்த உயரத்த நான் தொடப் போறேன். அப்படின்றத தீர்மானிச்சுட்டு, அதுக்கான பயணத்த இந்த வக்ர காலத்துல துவங்க ஆரம்பிச்சுருங்க. நிச்சயமான முறையில நீங்க அந்த வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்று 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, உங்க ஆசை, விருப்பங்கள குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன், உங்கள் ஆசை, உங்கள் லட்சியம் எதுவா இருந்தாலும் அத 100% நிறைவேத்தி குடுப்பார் அப்படின்றத நான் உறுதியா சொல்லிக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து மீன ராசியில இருக்காரு இல்லையா? ஸோ அங்க தான் வக்ர நிலைக்கு அங்க இருந்த மாரி தான் வக்ர நிலைக்கும் போறாரு. பொதுவா ஒரு கிரகம் வந்து வக்ரம் பெறும்போது சனி பகவானே கூட சொல்றேன். வக்ரம் அடையும்போது அ இருக்கிற ராசியிலருந்து அடுத்த ராசிக்குள்ளேயே வர்றதுக்கான சாத்தியங்கள் இருக்கும். ஆனா இந்த முறை அப்படி இல்லாம, அவர் மீன ராசிக்குள்ள மட்டுமே தான் பயணிக்க போறாரு. ஸோ மீன ராசிக்குள்ள மட்டுமே இருக்கிறதுனால, அவருக்கு பரிபூரணமா குருவோட பார்வை கிடைச்சுக்கிட்டே இருக்க போகுது. ஸோ குருவோட பார்வையில எப்பயுமே இருந்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களின் அதிபதியான சனி பகவான் நிச்சயமா அவர் எப்பயுமே ஒரு பூரணத்துவத்தோட, ஒரு பரிசுத்தமான ஒரு நல்ல பலன்கள உங்களுக்கு தடையில்லாம குடுக்க போறார். உங்களுடைய முயற்சிகளுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து ஆதாயங்களும், லாபங்களும் சிந்தாம, சிதறாம உங்க கை மேல வந்து கிடைக்க போகுது. ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, முதல்ல நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க? நம்ம இலக்கு என்ன? அப்படின்றத நீங்க தேடணும்.
நம்ம பயணம் இதுதான். நம்ம இந்த துறைய தேர்ந்தெடுத்து இந்த துறையில போயிட்டுருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு மருத்துவத் துறையில மருத்துவரா இருக்கலாம். ஸோ மருத்துவரா இருக்கிறவர் இந்த மகர ராசிக்காரரா இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மருத்துவமனையில போய் வேலை பார்க்குறது மட்டும் உயர்வு கிடையாதுல்ல. அங்க ஒரு சீஃப் டாக்டரா வர்றது மட்டும் பெருசு கிடையாதுல்ல. அத தாண்டி நமக்குன்னு ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டணுன்றது ஒரு இலக்கா வச்சுக்கலாம்ல. ஸோ உங்க துறையில இந்த மாரி ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க துறையில அதோட உச்சபட்ச இலக்கு என்னவோ, அத அடையணுன்றத மனசுல பதிய வச்சுக்கங்க. பதிய வச்சுட்டீங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான ஒவ்வொரு ஸ்டெப்பு, ஒவ்வொரு கேட்டா உங்களுக்கு ஓப்பன் ஆகி, நீங்க நிச்சயமா உங்களோட அந்த உயர்ந்த இலக்க ஒரு நாள் அடைவீங்க. அதுக்கு தான் சனி வக்ரம் பெற்று குரு பார்வையோட இருக்க இந்த காலத்த நீங்க பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். நிச்சயமா சனியுடைய வக்ர பயிற்சி காலம் 138 நாட்களும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஏணிப்படிகளா இருந்து உங்க வாழ்க்கையில உங்கள மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போக போகுது அப்படின்றத உறுதியா சொல்லிக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான சனி வக்ர பயிற்சி பலன்கள் பார்த்துருக்கிறோம். ஸோ இதுல வந்து இந்த வக்ர நிலையில சனி அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவா விளக்கி சொல்லியிருந்திருக்கிறேன். சொல்லப்போனா சனியோட நிலை வந்து குருவோட துணையோட இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில நல்ல பலன் மட்டுமே செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பெரும்பாலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில, அதாவது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில பெரும்பான்மையான ராசிக்காரர்களுக்கு நல்ல யோக பலன்கள தான் குடுக்குறாரு. நம்ம இத எப்படி பயன்படுத்திக்க போறோம், அந்த கோச்சார பலன் அப்படின்றது மனம் சார்ந்த, அதாவது சந்திரன் அடிப்படையா வச்சு சொல்றதுனால, சந்திரன் மனோகாரகனா வரதுனால, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில நம்மளுடைய மனநிலையை எப்படி வச்சுக்கிட்டா சனியால நம்ம ஆதாயம் அடையலாம் அப்படின்ற விஷயத்தையுமே நம்ம உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கோச்சார பலன் அப்படின்னு வரும்போதே வந்து, நீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஏத்த மாரி உங்களுடைய மனநிலைய நீங்க வந்து வகுத்துக்கிட்டீங்க, மனநிலைய வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமா சனியாகட்டும், ராகுவாகட்டும், ஏனைய கிரகங்கள், மற்ற கிரகங்கள் எதுவா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதன் அடிப்படையில தான் உங்களுக்கு யோக பலன்கள குடுப்பாங்க. நீங்க எதிர்மறையான யோசிச்சீங்கன்னா, எதிர்மறையான பலன்கள் வரத்தான் செய்யும். அதனால நீங்க பாசிட்டிவாவே யோசிங்க. 12 ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சனியோட அருள் வந்து வக்ர நிலையில இருக்கக்கூடிய காலத்தில ரொம்ப சிறப்பாவே இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, நீங்க ஆச்சரியப்படுற விதமா வந்து நானே ஆச்சரியப்படுற விதம் உண்ம அதுதான். வக்ர நிலையில இருக்கக்கூடிய சனி, அந்த ஜென்ம சனியா நடந்துட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களாகட்டும், 7 சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய மேச ராசிக்காரர்களாகட்டும், கும்ப ராசிக்காரர்களாகட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பான யோக பலன் குடுத்துட்டுருக்கு. அத விட கூடுதலா வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்கள் அட்டம சனி காலம். அவங்களுக்கே அது நல்ல யோகம் தான் குடுக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்த்துருக்கிறோம் இல்லையா? ஸோ அதுபோல கன்னி ராசிக்காரர்கள், கண்டச்சனி எல்லாமே டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். மற்ற ஏனைய ராசிக்காரர்களுக்குமே நல்ல பொசிஷன்ல இருந்து தான் நல்ல பலன் தான் குடுத்துட்டு இருக்கிறாரு. சனிய பார்த்து பயப்படுறத தயவுசெய்து விட்டுருங்க. நான் திரும்ப திரும்ப பல இடங்கள்ல அத பதிவு பண்ணிட்டே இருக்கேன். இப்பயும் அதான் சொல்றேன். சனி அப்படின்னாலே கெட்டவன் அப்படின்ற அந்த நெனப்ப விட்டுருங்க. ஸோ இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாரி. அப்ப வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான்னா யார் பொய் சொல்லுவா? கருப்பா இருக்கவன் பொய் சொல்லுவான். அப்ப சனி வந்து கருப்பு. ஸோ அவர் தான் கெட்டவன்னு மைண்ட்ல நமக்குலாம் ஃபிக்ஸ் ஆகி வச்சிருக்கோம் பாருங்க. அந்த எண்ணத்த தயவுசெய்து எடுத்து தூக்கி போட்டுருங்க. அந்த எண்ணத்த தூக்கி போட்டீங்கனாலே, உங்களுக்கு நம்ம சனியால எவ்வளோ ஆதாயம் அடையறோம், எவ்வளோ நல்லது நமக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு உண்மை தெரிய வரும். ஸோ அது தெரிஞ்சு சனி வந்து ரொம்ப நல்ல கிரகங்கள். உண்மைய சொல்லப்போனா வந்து, அவர மாதிரி வந்து நியாயத்துக்கு கட்டுப்பட்டு வேண்டியவன், வேண்டாதவன், பணக்காரன், ஏழை, ஏழை அப்படிலாம் இல்லாம எந்தவித பாகுபாடும் இல்லாம, மனிதர்களுக்குள்ள எந்தவித பாகுபாடும் இல்லாம, இன்னும் சொல்லணும்னா உயிர்களுக்குள்ள எந்த பாகுபாடும் இல்லாம, சமத்துவமா எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை குடுக்கக்கூடியவர். அவர் நீதிமானும் கூடயா. அதனால வந்து தப்பு யார் பண்ணாலும் தப்பு அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய அந்த தைரியம் வந்து சனியுடைய ஆதிபத்திய பலம் பெற்றவர்களுக்கு நிச்சயமா இருக்கும். ஸோ அந்த வகையில இதெல்லாம் வந்து சனியோட இயல்புகள். நம்மளுடைய ஆயுள் காரகனும் சனி தான். உழைப்பு தான் வந்து நமக்கு வந்து ஆ தெய்வம்ன்ற அளவுக்கு நம்ம சொல்லலாம். பெரியவங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. "நீ உழைச்சா நீ பொழைக்கலாம். நீ உழைச்சா நீ சாப்பிடலாம்." அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில வந்து ஒரு உழைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னாலும், அதையும் தீர்மானிக்கிறது சனி பகவான் தான். ஸோ இந்த எல்லா வகையிலயுமே வந்து சனி பகவானுக்கு நெறைய நல்ல பண்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அத அதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு சனி பகவான்ட்டருந்து கிடைக்கணும்னு நம்ம மனசுல வேண்டிக்கிட்டு, நெனச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே, இதெல்லாம் அவர் தான் குடுக்குறாரு அப்படின்ற உண்மையெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு அப்படின்னாலே வந்து, உழைச்சா தானங்க காசு வரும், பணம் வரும். பணம் தானங்க எல்லாமே. உங்களுக்கு பணம்ன்றது குருன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பணம் வர வைக்கிற வழியே வந்து சனி பகவான் தானே. அப்படிப்பட்ட சனி பகவான நம்ம கெட்டவன்னு எப்படி நெனைக்க முடியும்? நம்ம உழைப்ப தப்புன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? திருடாத, பொய் சொல்லாத எல்லா செயல்களுமே வந்து, எந்த ஒரு உழைப்புமே வந்து நல்ல விஷயம் தான். ஸோ அந்த வகையில நமக்கு நல்ல உழைப்ப குடுக்கக்கூடிய சனி பகவான கண்டிப்பான முறையில நீங்க வந்து கெட்டவனா பார்க்கிறத தயவுசெய்து விட்டுட்டு, சனியால நமக்கு என்னென்ன ஆதாயங்கள் வருது அப்படின்றத பாருங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப இனிமையாவே இருக்கும். மேலும் இப்ப நம்ம சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார ரீதியா சனி இந்த நிலையில இருந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் குடுக்குறார்ன்றத பத்தி பேசியிருந்தோம். அ இன்னும் மேற்கொண்ட டீட்டெயில் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். நம்மள அடுத்த கட்ட நகர்வுகள், அதில நம்ம வெற்றி அடைய போறோமா? வெற்றி அடையணும்னா என்னென்ன செய்யணும்? என்னென்ன விஷயங்கள நம்ம தவிர்க்கணும்? இப்படின்றத பத்தி என்னென்ன நடக்க போகுது நம்ம லைஃப்ல எதிர்காலத்தில இப்படின்றத பத்தி இன்னும் துல்லியமா சரியா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம இங்க சொன்னது வந்து கோச்சார அடிப்படையான சந்திரன் உங்க ராசிக்கான பொது பலன் இல்லையா?
ஸோ இந்த பொது பலன் தாண்டி உங்களுக்கான ஒவ்வொரு நபருக்குமான துல்லியமான, தனித்துவமான பலன்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சுயஜாத ஆய்வு அவசியம். அதனால உங்களுக்கு உங்களுடைய அடுத்து வரக்கூடிய காலத்த பத்தி தெரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனைய தீர்க்கிறதுக்கான வழிய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவையும், கிளாரிட்டியும் நான் உறுதியான முறையில குடுக்குறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம்.